ஆன்மீக நண்பர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளியில் பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர்கள், பாசமாகிய கட்டுகள், இதனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இவர் 9வது வயசில் ஒரு பாட்டு பாடுறார். அதனுடைய பாட்டுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக புரியும். அகவல்ல இவர் என்ன சொல்கிறாரு, ராமலிங்க பெருமான், பதிநிலை, பசுநிலை, பாச நிலையெல்லாம் மதியுற தெரித்து வயங்கு சர்க்குருவே அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, பதிநிலைன்னா பதியாகிய இறைவனுடைய நிலை, பசுநிலைன்னா பசுக்கள், அதான் நம்முடைய ஆன்மாக்களுடைய உயிர்களுடைய இயல்பு, பாசநிலை பாசமாகிய கட்டின் நிலை இயல்புகள், இது எல்லாவற்றையும் அறிவுற தெரிவித்து எனக்குள்ளே விளங்கும் சர்க்குருவாம் அருட்பெரும் ஜோதியே அப்படின்னு சொல்கிறார். பெரும்பாலான நூல்களில் பார்த்திங்கன்னா இந்த முப்பொருள்கள்னு சொல்லக்கூடிய பதி, பசு, பாசம் இவற்றை பற்றி தான் எல்லா ஞான நூல்களுமே விளக்கம். எந்த நூலாகட்டும், ஆகமமாகட்டும், வேதமாகட்டும், இதை சொல்கிறது தான். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதிபரமே அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பல கலைகள், ஆகமங்கள், வேதங்கள் ஆகியவற்றின் எல்லாவற்றுக்கும் குறிக்கோள் என்னன்னா, இறைவன், உயிர்கள், தலைகள், அதாவது பாசங்கள் என்கின்ற 3 பொருள்களுடைய இயல்புகளை எடுத்துரைத்தல் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமந்திரத்துக்குள்ள பதி பசு பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு திருமந்திரத்தில் வரும். இன்னொரு பாட்டில் ராமலிங்க பெருமான் என்ன சொல்வார், பதிசார வைத்து முற்பசு நிலை காட்டி பாச விமோசன பக்குவன் ஆக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தே நினைத்தன நேருற புரிந்து திதி சேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதியன் ஆண்டவர் நீரே. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு பசு நிலையை காட்டி பாச விமோசன பக்குவனாக்கி பதிசார வைத்த திறத்தை சொல்கிறாங்க. அதில் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பதி பசு பாசம் இந்த 3 இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பதிங்கிற இறைவன் அந்த சப்ஜெக்ட் அப்புறம் ஒரு நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவோம் இறைவனை பற்றி. அது நிறைய இருக்குது, பேசவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பாச நிலைகள்ங்கிறது ஆணவம், கண்மம், மாயை, மாயையம், திரோதாயிங்கிற ஒரு 5 மலங்கள் இருக்குது. அதான் பாசத்தலைகள், பாசம்னு பேர். இடையில என்ன இருக்குது, உயிர்கள் இருக்குது, பசுங்கிற உயிர்கள் இருக்குது. இந்த உயிர்களை பற்றி இந்த பதி பசு பாசம் இதெல்லாம் எப்படி போகும், அப்போ எப்படி நம்முடைய மனம்ங்கிற கரணம், அந்த கரணம்ங்கிறது எப்படி தூய்மையாக ஆகும், அந்த தூய்மையாக ஆன பிறகு நமக்கு எப்படி பிறப்புலாம் அற்று போகுங்கிறத தன்னுடைய 9வது வயசில் ராமலிங்க சுவாமி பாடுறார். அந்த பாட்டை பாடி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். என்ன பாட்டு, பதி பூசை முதல நற்கிரியையால்
மனம் என்னும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் மெய்ப்பதியோக நிலைமை அதனால் மதி பாசம் அற்று அதில் அடங்கவே மலைவில் மெஞ்ஞான மயமாய் வரவு போக்கு அற்ற நிலை கூடும் என எனது உளே வந்துணர்வு தந்த குருவே துதிவாய்மை பெரு சந்த பதமேவு மதியமே துரிசரு சுயஞ்சோதியே தோகை வாகன மீதிலங்கவரு தொன்றலே சொல்லறிய நல்ல துணையே ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. இந்த பாட்டோடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை. ததி பெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேலைன்னா ததின்னா செல்வம் நிறைந்தேன்னு அர்த்தம். செல்வம் சிறப்பாக இருக்கு இல்லையா, அதுதான் ததி பெரும் சென்னை. செல்வ சிறக்குடைய சென்னைங்கிறது ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். அந்த கந்த கோட்டத்தில் விளங்குகின்ற கோயிலில் வீட்டிருக்கின்ற கந்தவேலே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? தன்முக துய்யமணி, தண்ணிய ஒளிதிகளும் தூய மணிகளுள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சண்முக தெய்வமணி, சைவமணியாகிய சண்முகங்களை உடைய தெய்வமணியே. தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? துதி வாய்மை பெரு சந்த பதமேவு மதியமே. இந்த யோக நிலைகளில் என்னன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகசிரகாரம், அதுக்கு மேலே பார்த்தா துவாத சாந்தம்னு ஒரு நிலை வரும். அந்த யோக நூல்களில் சொல்லுவாங்க. அந்த துவாத சாந்தத்தில் அங்கே தான் சந்திரன் அமுதத்தை அப்படியே சொரியும். அந்த அமுதத்தை சாப்பிட்றவங்க ரொம்ப நீண்ட நாள் இருப்பாங்க. இது யோகத்தில் வரும். அதை நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நீங்கள் அதை சொல்கிறாரு. துதி வாய்மை பெரு சந்தப்பதமேவு மதியமே. மதியனா அந்த சந்திரன். மதியமே சந்தப்பதமேவு மதியமே. துரிசரு சுயஞ்சோதியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துரிசருன்னா துரிசுன்னா குற்றம்னு அர்த்தம். துரிசு அறன்னா குற்றம் இல்லாத தானாக தோன்றிய பிரகாச வடிவமே அப்படிங்கிறார். துரிசரு சுயஞ்சோதியே. அப்புறம் தோகை வாகன மீதிலங்க வரு தொண்டலே, மயிலாகிய வாகனத்தில் வருகின்ற பெருமானே. சொல்லறிய நல்ல துணையே, வாயால் சொல்லுதற்கரிய நல்ல துணைவனே அப்படின்னு சொல்லிட்டு மேட்டருக்கு வர்றார். என்னன்னா இந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி அதை அப்படியே சொல்கிறார். அதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறத தவிர நான் இதை எட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை. இந்த சிவ பூஜையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பூஜை பண்ணுறாங்க இல்லையா, இந்த பூஜைகள்லாம் பண்ணுறது என்னன்னா பூஜை சிவபூஜை முதலாக கொண்ட செயல்கள் வகையினால் செய்யும் பொழுது மனம்ங்கிற உள்ளுக்குள்ளே பசுவாகிய நம்ம உயிர் இருக்குல்ல, அதில் மனம்ங்கிற அந்த கரணம் இருக்குது. அந்த கரணம் அதில் உள்ள அசுத்த பாவனைகள்லாம் நீங்கி போயிடும். அது உள்ள அழுக்குகள் நீங்கிடும். இந்த மாதிரி பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுத்த பாவனைகள் நீங்கிடுச்சுன்னா அங்கே சிவன் நினைவில், தூய சிவன் நினைவில் நிலை பெறும். நம்ம கூட மனசு சிவன் நினைவில் நிலை பெறுமா, அப்படியே நினைச்சு நிற்கும். அந்த சிவ யோகத்தினால் பாச வகைகள்னு சொல்கிறோம் இல்லையா, பாச வகைகள்னால் இந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் நீங்கி அதில் சிவத்தில் அடங்கிடுமாமா. அடங்கின போது உண்மை ஞான, அந்த உண்மை ஞானம் வரும். இதனால் பிறவிச்சூழலில் நம்ம போகிறது வர்றதில் இறந்து பிறந்து வருவது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பிறக்கிறது இறக்கிறது எல்லாம் இல்லாத எப்போவுமே இருக்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு சிவபோக நிலை அடையும் அப்படின்னு யார் சொல்கிறா?
முருகன் சொல்கிறாராமா, வந்தடையும் என்று என் உள்ளத்தில் தோன்றி அறிவுரை நல்கிய குருமூர்த்தியே அப்படிங்கிறாரு. யார? முருகனை. என்ன சொல்கிறாரு? மெஞ்ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனது உளே வந்து உணர்வு தந்த குருவே. என்னுடைய உள்ளத்தில் வந்து இந்த விஷயத்தை சொன்னியே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பாட்டு மறுபடியும் படிக்கிறேன். பதிபூசை முதல நற்கிரியையால் மனமென்னும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும் மெய்ப்பதியோக நிலைமை அதனால் மதிபாசம் அற்று அடங்கிடும் அடங்கவே மலைவில் மெஞ்ஞானமயமாய் வரவு பொக்கற்ற நிலை கூடும் என எனது உளே வந்துணர்வு தந்த குருவே துதிவைமை பெரு சந்த பதமேவு மதியமே துரிசரு சுயஞ்சோதியே தோகை வாகனமேதிலங்கவர் தோன்றலே சொல்லறிய நல துணையே ததிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கு கந்த வேலே தன்முகத் துயமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே. பூசைங்கிறார், பூஜை இல்லை, பூசை. 2 பூசை இருக்குது, ஆன்மார்த்த பூசை, பரமார்த்த பூசை. ஆன்மார்த்த பூசைனா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இறைவன் அப்படியே மனசில் நினச்சி கூடுறது ஆன்மார்த்தமாக பூசை. பரமார்த்த பூசைன்னா கோயிலில் போய் பண்ணுற பூசை, உலக நன்மைக்காக பண்ணுறது பூசை. அது 2 பூசைகள் இருக்குது. பூசைன்னு சொல்லுவார், பூஜைன்னு இல்லை. வடமொழியில் பூஜைன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் வந்து பூசைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பாட்டுடைய அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்தை நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு அது என்ன சொல்கிறாங்க போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். அவர் சொன்னதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை எனக்கு சொல்லலாம், தவறு இல்லை. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். நிறைய ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாட்டு அதோடைய மீனிங்கு அதெல்லாம் மற்ற நூல்களிலிருந்து எடுத்து சொல்கிறேன். நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி.